வணக்கம் சார். வணக்கம். ஆதவ் அர்ஜுனா வந்து டிவிக்கில் இணைஞ்சிட்டாரு. அவருக்கு வந்து என்ன போஸ்டிங், அது ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்ன போஸ்டிங் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு டாக்லேயே இருந்தது. தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவர் வந்தால் டிவிகே வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா? ஸ்ட்ராங் ஆகிடுச்சுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இது நாளைக்கு மறுநாள் டிவிகேவுடைய 2வது ஆண்டு துவக்க விழா. 1 வருஷம் ஆகுது கட்சி ஆரம்பித்து. 1 வருஷத்தில் வந்து டிவிகேனுடைய வளர்ச்சி, அதை தாண்டி விஜய் போகிற இடம்லாம் ஒரு திரளான மக்கள். விஜய் போய் ஒரு பிரச்சனையை போய் அங்கே போய் நிற்கிறார் அப்படின்போது அது ஊடகத்தில் தேசிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறுதுன்னா அது விஜய் வந்து ஒரு மாஸ் ஹீரோ. இப்போ வரைக்கும் கரண்ட் வரைக்கும் ஒரு மாஸ் ஹீரோ. இப்போ விஜய் நடித்தா கூட, அடுத்த படம் நடித்தா கூட 300 கோடி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. விஜயோடைய ஓப்பனிங் வந்து அவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்குது. விஜயோடைய படத்தை நள்ளிரவு 1 மணிக்கு நீங்கள் போட்டிங்கன்னா கூட அவ்வளோ ஆடியன்ஸ் வருவாங்க. அது காரணம் என்னன்னா, அவ்வளோ லைம் லைட்டில் பொதுவாக ஒரு கட்சிக்குள் வருபவர்கள், ஒரு கட்சி ஆரம்பிக்கிற திரைப்பட நடிகர்கள், திரைப்பட சார்ந்தவர்கள் யாருன்னா ஃபீல்ட் அவுட் ஆனவர்கள் தான். ஃபீல்டுக்குள்ளே உச்சத்தில் இருக்க ஒரு நடிகர் அதை ஸ்கிப் பண்ணிட்டு வரார் அப்படின்பொழுது அந்த மாஸ் வந்து நம்ம சாதாரணமாக இடப்பட முடியாது. அந்த மாதம் ஒவ்வொரு இடத்துலையும் காமிச்சிட்டார். வந்து கடைசியாக வந்து பரந்தூரில் காமிச்சு மிரள வச்சார். அப்படி இருக்கிற சமயத்தில் பொதுவாக ஒரு கட்சி ஆரம்பித்து இவ்வளோ பரபரப்பாக இருக்கும்பொழுது மாற்று கட்சியில் இருக்கிற முக்கிய தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் வந்து சேரணும், இல்லை சேர வைக்கணும். அது ஏன் இவ்வளோ காலமாக இவங்க பண்ணலை அப்படின்ற மாதிரியான விமர்சனம். அதை தாண்டி இப்போ சமீபமாக ஒரு 3-4 நாளாக அந்த மாவட்ட செயலாளர்களுக்கான நேர்காணல் நடந்து அதுக்கான பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது ரொம்ப காலமாக ஆதவ் அர்ஜுனா இந்த தவேகாவுக்குள்ளே வருவார் அப்படின்னு அது எங்கே ஆரம்பிச்சுது அப்படின்னா, விசிகாவிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு சஸ்பெண்டுக்கு பிறகு நான் அங்கேருந்து விலகிறேன்னு சொல்லி வெளியே வந்தவுடனே அவர் முதல்ல பனையூருக்கு தான் வரப்போகிறாருன்ற மாதிரி பேச்செல்லாம் இருந்தது. அப்புறம் சைலண்ட் ஆகிடுச்சு. சரி, ஓகே அப்படின்னு சரி இந்த மாவட்ட செயலாளருடைய இதுவும் நடந்துகிட்டு இருந்தது. இன்றைக்கி ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடியே விஜயை சந்தித்து அவர் ஆதவ் அர்ஜுன் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேர ஸ்பீச் நடந்திருக்குது. வந்து நடந்த பிறகு அது வெளியே தெரிய ஆரம்பிச்சது. இன்றைக்கி கன்ஃபார்மாக, நேற்று ஈவினிங்கே விஜயே அறிவிக்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் கூட போயிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி கன்ஃபார்மாக மீட் பண்ணி ஆயிடுச்சு. மீட் பண்ண ஆதவ் அர்ஜுனா மட்டும் இல்லாமல் அதிமுகவினுடைய ஐடி விங் பிரிவில் இருக்கிற நிர்மல்குமார், அப்புறம் வந்து பேச்சாளர் ராஜ்மோகன், இவங்கெல்லாம் உள்ளே வந்தது. ஆதவ் அர்ஜுனா வந்தது தான் பெரிய இதுவாகிடுச்சு. கண்டிப்பாக ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு கெட்டிக்காரர். நம்ம பார்த்ததுலேருந்து குறிப்பாக இன்றைய ஆளும் கட்சியான திமுகவில் அவர் பணியாற்றியிருக்கார். திமுகவில் தேர்தல் பிரிவில் பணியாற்றிருக்கிறார். பிரசாந்த் கிஷோருடன் சேர்ந்து பணியாற்றிருக்கார். அங்கே இருக்கிற திமுகவில் நிர்வாகிகள்லாம் கூட அவருக்கு நண்பர்கள். அப்புறமா தான் அதுக்கப்புறம் விசிகாவுக்கு வர்றார். விசிகாவில் வந்து ஒரு மாநாடு ஒன்று நடத்துகிறார். அந்த மாநாடு வந்து பெரிய அளவில் பேசப்படுது. திருமாவளவன் அவர்களுக்கே இவரை பிடிச்ச போது கட்சியில் வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்குறாங்க. கட்சிக்குள்ளே சின்ன சலசலப்பு வந்தாலும் அதை இதாகிடுது. ஏன்னா தலைவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு. அது காரணம் வந்து ஆதவ் அர்ஜுனுடைய இன்னொரு பின்புலம். அது அவர் நல்ல ஆக்டிவாக ஒர்க் பண்ணுவார். இருந்தாடி ஒரு லாட்ரி அதிபர் மார்ட்டினுடைய ஒரு மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு பணம், புத்திசாலித்தனம், இதை தாண்டி பணசக்தின்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் இருக்குது. அப்புறம் விசிகாக்குள்ளே வந்து அவர் பொறுப்பில் வந்த பிறகு சில மாற்றங்கள், சில கேள்விகளாக கேட்குறார். குறிப்பாக வந்து உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்த உடனே அந்த இது வந்து ஆரம்பிக்கிறது வந்து ஆதவ் அர்ஜுனா தான். எங்கே ஒரு 4-5 படத்தில் நடிச்சிட்டாரு. நடித்த உடனே நீங்கள் துணை முதல்வர் பதவி கொடுக்குறீங்க. இப்போ எங்கள் தலைவர் கூட ரொம்ப காலம் இருக்கார், கூட்டணி பலமான கூட்டணியாக இருக்குது, எங்கள் தலைவர் கூட கொடுக்க வேண்டியதானே, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு நாங்கள் தானே வந்து ஆரம்பித்து வச்சோம் அப்படின்னு சொல்கிற இடத்துல கட்சிக்குள்ளே சில பேர் அதை ஆமரிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இது என்ன மன்னர் ஆட்சியான்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த கேள்வி நாங்களாம் கேட்குறதும் இவர் கேட்டார்னா அது பிறகு தொடர்ந்து அது விவாதமாக மாறுது. உடனே திருமாவளவன் அவர்கள் வந்து முதல்வரை போய் சந்திக்கிறாரு. அது ஒரு இதுவாகிறது. குறிப்பாக அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா, விகடன் குழுமம் ஏற்பாடு பண்ணியிருந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற நூல் வெளியீட்டு விழாவில் வந்து திருமாவளவன் அவர்களும் ஆதவ் அர்ஜுன், விஜய், முக்கியமாக விஜய் கலந்துக்க போகிறார். ஒரே மேடையில் விஜய் என்ன பேச போகிறார், கண்டிப்பாக விசிகா தாவேகா கூட்டணியாக இது அமையுமா, அப்போ விசிகா வந்து அங்கேருந்து திமுகலேருந்து வெளியே வந்துடுமான்ற பொழுது அவர் அந்த நிகழ்ச்சிக்கு வரவே இல்லை. நிகழ்ச்சியும் நல்லா நடக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவர் மன்னராட்சி பற்றி பேசுகிறாரு, ஆதவ் அர்ஜுனா பேசுகிறாரு. விஜயும் வந்து பேச ஆரம்பிக்கிறார். மாநில அரசையும் விட்டு வைக்கல, ஒன்றிய அரசையும் விட்டு வைக்கல, பேச ஆரம்பிக்கிறாரு. அதோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு திருமாவளவன் அவர்கள் வரவில்லை என்றாலும் அவருடைய மனசெல்லாம் இங்கே தான் இருக்குன்னு ஒரு அந்த ஸ்பீச்சை முடிக்கிறாரு. அதுக்கு அவர் எதிர்வடியாக ஒரு அறிக்கையும் கொடுக்குறாரு. இல்லைன்னு சொல்கிறாரு, நாங்கள் தொடர்ந்து வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், என்ன வேணாலும் பண்ணிங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் ஆதவ். அந்த பிறகு வெளியே வராரு.
வெளியே வந்தோடனே எங்கே போக போகிறாருன்ற மாதிரி வச்சிருக்கும்போது தாவேக்கா தான் அப்படி முடிவாயிடுச்சு. தாவேக்காக்குள்ளே வந்தாச்சு. வந்தவுடனே ரைட் ஓகே. பொதுவாக அங்கே தாவேக்காவில் வந்து பொதுச் செயலாளராக தலைவர் நிறுவனர் விஜய், பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அப்படி இருக்கும்பொழுது இவருக்கு என்ன மாதிரியான ஒரு பதவி கொடுப்பாங்க, இவர் எங்கே என்ன களப்பணியாற்றுவார், என்ன பொறுப்பை இது பண்ணிப்பார். ஏற்கனவே தேர்தல் வியூக அமைப்பாளராக சாண ஆரோக்கியசாமி இருக்கார். அப்படின்பொழுது வந்தாச்சு. வந்தவுடனே நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. திரும்ப திரும்ப சொல்கிறது என்னன்னா, வெளியில் உள்ளவர்களை அரவணைத்து உள்ளே சேர்த்தால்தான் அனுபவசாலிகளையும் சீனியர்களையும், அது தவிர பார்த்தீங்கன்னா ஆலோசனை செல்லக்கூடிய இடத்தில் இருப்பவர்களையும் சேர்த்தா தான் கட்சி வளரும். அது விஜய் மிக சரியாக முன்னெடுத்திருக்கிறார். ஆதவ் அர்ஜுனிலிருந்து ஆரம்பித்திருக்கிறார். அவர் வந்து அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பேசினார். அதுக்கான ரியாக்ஷன் வந்து இந்த மாதிரி தான் நடக்கும். நடந்ததுக்கப்புறம் கட்சியிலேருந்து வெளியே வந்துடுவார். வெளியே வந்ததுக்கப்புறம் தாவேக்கால ஜாயின் பண்ணிடுவார் அப்படின்றது ஏதோ ஒரு கரெக்டான பிளான் மாதிரி எனக்கு தெரியுது சார். பிளானாகவும் எடுத்துக்கலாம், இல்லை நிகழ்ந்த ஒரு சம்பவமாக கூட எடுத்துக்கலாம். இப்படி பார்த்தோம்னா கூட விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் பேசின ஸ்பீச்சே அவர் தான் எழுதி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயங்கள்லாம் கூட இருக்குது. மேபி அது என்னன்னு தெரியல. வந்து அவர் தான் எழுதி கொடுத்தாரு. இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு அவங்களும் தாவேக்காலும் சொன்னாங்க இல்லைங்களா, அவங்களோட ஒரு கொள்கையாகவே வச்சுருந்தாங்க. அங்கேருந்து ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பித்தாங்க வந்து மாநில அரசுக்கு வந்து ஆளுநர் தேவையா என்று ஆரம்பித்ததுலேருந்து தமிழ் தேசியமா திராவிடமா அப்படின்போது ரெண்டுமே எங்களுக்கு ரெண்டு கண்ணு தான் வந்து அப்படின்னு சொன்னதுலேருந்து ஒவ்வொன்றாவது இது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, யார் எங்கள் கூட வந்து கூட்டணி வச்சுக்கிறீங்களோ அவங்கள ஒன்று ஏங்க இங்கே விசிகாவில் சொன்னது தானே அது அப்படின்னு பொழுது அந்த சலசலப்பு அந்த ஒரு வதந்தியாக வந்த விஷயம் என்னென்னா, இந்த அறிக்கையை எழுதி கொடுத்தவரே வந்து ஆதவ அர்ஜுனா தான் அப்படின்போது இதையும் நம்பக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. பட் தற்செயலாக நடந்ததா அல்லது வந்து நடத்தப்பட்டதா அப்படின்றத தாண்டி வந்து இன்றைக்கி அது தாவேக்காக்குள்ளே வந்தாச்சு. இதை தாண்டி விஜய் கூட தொடர்ந்து பயணிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி வெளியிருந்தும் கேட்கப்படுது. அதுக்கான காரணம் என்னென்னா, இவர் ஒரு ஆலோசனை சொல்கிற இடத்துல இருக்கார். அப்புறம் ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு ஐடியா கொடுக்கக்கூடியவர். விஜய் பெரும்பாலும் பொதுவாக பார்த்திங்கன்னா பேச மாட்டார் அதிகமாக. நீங்கள் ஒரு திரைப்பட நடிகராக இருந்தபோது சரி, இப்போ இருந்தபோது இப்போயாவது கொஞ்சம் பேச மாட்டார். அப்போ அந்த கான்ட்ராஸ்ட்டாக ஆகுமோ என்னவோ அப்படின்னு. அப்படி பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதாவோட அதிகம் பேசாதவங்க தான். ஆனால் அவங்களுக்கு ஒரு தூணாக இருந்தது வந்து சசிகலா. அப்படிங்கும்போது இவருக்கு தூணா, விஜய்க்கு தூணா ஆதவ அர்ஜுனா இருக்கலாம், இல்லை புஷி ஆனந்த் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பொறுப்புகள் கொடுத்து இப்போ தான் ஒவ்வொருத்தராக உள்ளே கொண்டு வராங்க. ஏன்னா இப்போவே தாவேக்கா மேலே ஏற்கனவே ஒரு விமர்சனம் இருக்குது. வந்து ஆல்ரெடி திமுகவிலையும் அதிமுகவிலையும் மற்ற கட்சிகளிலும் இருந்த முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள்லாம் வந்து உள்ளே வரணும்னு சொல்லியும் அவங்க சேர்த்துக்கல. ஏன்னு தெரியல. வாங்கன்னு சொல்லி தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க, வரேன்னு சொன்னவங்களுக்கே ஏன் உள்ளே சேர்க்கலை அப்படின்ற மாதிரியான விமர்சனம் இருக்குது. அதை உடைக்கிற விதமாக இன்றைக்கி ஆரம்பித்து வச்சுருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். நான் சார், இவர் வந்து தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக இவரை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பொதுச் செயலாளர்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது கிளாஷ் ஆகுமோ? ஏன்னா இவர் வந்து ரொம்ப வருஷமாக விஜய் சார் கூட இருக்கார். அப்படி இருக்கும்போது புஷி ஆனந்த் அவர்களுக்கும் இவருக்கும் ஏதாவது கிளாஷ் ஆகுமா அப்படின்ற ஒரு இல்லை, ரொம்ப காலம் கிடையாது. வந்து ரொம்ப காலம் விஜய் கூட இருந்தது அவங்க அப்பா S.A. சந்திரசேகர் தான். விஜய் இப்படி மோல்டு பண்ணதே அவர் தான். வந்து ஒரு ரசிகர் மன்றமாக நற்பணி இயக்கமே சார். இப்போ அவர் தான் இடையிலே ஒரு பேட்டி கொடுத்தாரு. வந்து பாண்டிச்சேரி அரசியல்வாதி தான் உள்ள புந்திய மகனியா, அது பழைய கதை, அது விட்டுருங்க. அதை தாண்டி அப்புறம் கடுமையாக புஷி ஆனந்த் வந்த பிறகு அவர் ஒரு உழைப்பாளி தான். வந்து இங்கே ரெண்டு விதம் இருக்குது சைமன். ஸ்மார்ட் ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது. புஷி ஆனந்துக்கு என்ன பொறுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ண தெரியாது. வந்து ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணக்கூடியவர், ஒரு களை பணியாற்றக்கூடியவர், வந்து ஒரு மைக்கை பிடிச்சி இறங்கடா அப்படின்னு சொல்லக்கூடியவர், வந்து பேரா சொல்லக்கூடியவர், வந்து இந்த பக்கம் போங்கன்னு சொல்லக்கூடியவர், விஜய் கண்ணிலே பட்டுன்னு இருக்கணும் நம்ம அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறவர், ஒரு செயல் வீரர்னு கூட சொல்லலாம். ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும். அதுக்கு வந்து ஆதவ அர்ஜுனா கரெக்டான ஒரு நபர். படித்தவர், புத்திசாலி, நிறுவனம் ஒன்று வச்சுருக்காரு. ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் மாதிரியான தேர்தல் வியூக அமைப்பாளர்னு ஒர்க் பண்ணியிருக்காரு. திமுகன்ற ஒரு பெரிய கட்சியில் தேர்தல் சமயத்தில் அவர் இருந்திருக்காரு. விசிகாவில் இருந்திருக்காரு, ஒரு பொறுப்பில் இருந்திருக்காரு, பல அரசியல் தலைவர்களை பார்த்துருக்காரு, தேர்தலில் சந்திச்சிருக்காரு. அப்படின் பொழுது அது தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பலம். அது ரெண்டு பேரும் கிளாஷ் வரதான் செய்யும், நிச்சயமாக வரும். ஒரே பொறுப்பில் இருக்காங்கன்னா அதை வந்து தலைவர் தான் சரி பண்ணணும். வந்து தலைவர் தான் பார்த்துக்கணும். நீங்கள் தலைவரை மீறி எதுவும் அங்கே நடக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து அந்த இதுவெல்லாம் கொடுத்துட்டு அவர் சொன்னது என்னென்னா, விஜய் பேசியிருக்காரு, நம்ம தெரிஞ்ச ஒரு நபர் சொன்னது தான், இந்த பதவிக்கு அவ்வளோ பணம் படைத்தவர்கள்லாம் எங்கிட்ட வந்து பேசுனாங்க, எங்கிட்டயே பேசுனாங்க இந்த பதவிக்காக. கண்டிப்பாக அது உண்டு. வந்து நீங்கள் சாதாரண ஒரு கட்சியிலேயே வந்து ஏதாவது பொறுப்பு கொடுக்குன்னு சொல்லி
காசெல்லாம் லட்சமாக கொடுக்குறதெல்லாம் நான் படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னு ஒரு பெரிய கட்சி வளர்ந்து வருது. ஓராண்டு ஒரு மாதம் கட்டுறாங்க, ஒரு மாதமான ஹீரோ அவர் தலைவராக இருக்காருன்னு போது அவங்க கொடுக்க வந்தாங்க. ஆனால் நான் யாருக்கும் அது மாதிரிலாம் இது வேலை கொடுக்கவும் மாட்டேன், அதனுடைய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. இத்தனை வருடம் நீங்கள் ஒரு ரசிகர் மன்றத்திலேருந்து, நற்பணி இயக்கத்திலேருந்து, தமிழக வெற்றி கழகம் வரைக்கும் கட்சியாக இருந்த காலகட்டத்தில் நீங்கள் உழைத்த உழைப்புக்கு நான் கொடுக்குற ஒரு அங்கீகாரம் அது. அந்த அங்கீகாரத்தை சரியான விதத்தில் பயன்படுத்துங்க. குறிப்பாக உங்களுடைய பகுதியில் நல்லா உழைங்க, கட்சி பேரை காப்பாற்றுங்க. குறிப்பாக உட்கட்சி பூசல் எதுவும் வரக்கூடாது, எது வந்தாலும் என் காதுக்கு வரக்கூடாது, நீங்களே பேசி தீர்த்துங்க. அப்படி ஏதாவதுன்னா தயவுதாட்சணம் இல்லாத உங்களுடைய அந்த பதவி பறிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசுகிறோம். இதுதான் தலைவருக்கான ஒரு சார். இப்போ இந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாருக்குமே பதவி கொடுத்த அப்புறம் அவங்கவுங்க ஊருக்கு போகும்போது எல்லா ஊர்லேயுமே டிராஃபிக் ஜாம் பண்ணுறாங்களே சார். ஏன்னா அந்த கட்சியிலேருந்து போஸ்டிங் கிடைச்ச உடனே பெரிய கிரேனில் வந்து மாலை போடுறது, மாலையை தூவுறது, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். இதில் நான் அதில் வந்து கமெண்ட் ஒன்று படிக்கும்போது எனக்கும் அதுதான் தோணுச்சு. எல்லா கட்சிகளும் இதுதான் பண்ணுறாங்க, நீங்களும் இதையே பண்ணிங்கன்னா உங்களையும் அந்த கட்சி மாதிரி தானே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் அதுதான் தோணுச்சு. அதை வந்து எப்படி இவங்க மற்ற கட்சிகளுக்கு மாற்று கட்சின்னு சொல்கிறாங்க, ஆனால் மற்றவங்க பண்ணுறது தான் இவங்களும் பண்ணுறாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் இதாக இருக்குது சார். ஏன்னா மக்களுக்கு வந்து எரிச்சல் உண்டாகிடக்கூடாது. இன்றைக்கி வந்து வாகன நெரிச்சல், வாகன போக்குவரத்து எல்லா பெருநகரங்களையும் இருக்குது. வந்து நான் கூட சேலத்தை மத்திய பகுதியில் ஒருத்தர் பொறுப்பு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலமே நான் கூட அது இதுவாக பேசியிருந்தேன் வந்து. ஏன்னா வந்து தமிழக அரசியல் சேலம் ஒரு முக்கியமான ஒரு வாழப்பாடி ராமூர்த்தி ஆகட்டும், வந்து ஒரு வீரபாண்டி ஆரம்பம் ஆகட்டும், அவங்களாம் வந்து சேலத்து சிங்கம்னே பேர். அவங்களாம் எங்கள் ஊர் சார். உங்கள் ஊர்? அம்மா என்ன ஊர்? சேலம் பக்கத்தில்? சேலம் பக்கத்தில் தும்பல் சார். தும்பல், வாழப்பாடி பக்கத்து, சேலம் பக்கத்தில் வாழப்பாடி பக்கத்தில். ஓ ரைட். அதான். ஏன்னா அது ரொம்ப ஒரு முக்கியமான, எல்லா இதுவும் சேலம் ஒரு முக்கியமான இடம். அதில் போய் ஒருத்தர் தாவேக்கானுடைய மாவட்ட செயலர் போனோம்னா அப்படி பயங்கரமான வரவேற்பு அவங்களுக்கு கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. இது இப்போ இடையில பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி கிரேன்லாம் கொண்டு வந்து பூவெல்லாம் கொட்டியிருக்காங்க. இது என்ன ஆகும், மக்களுக்கு வந்து போக்குவரத்து இடைஞ்சல் ஆகும், அவங்களுக்கு எரிச்சல் ஆவாங்க. இப்போவே இப்படியா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதை வந்து உண்மையாக தலைமை கண்டிப்பாக வந்து அதை வந்து வேணான்னு தவிர்க்கணும், சொல்லணும், அவங்கள கண்டிக்கணும். இப்படி இவங்க மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள்லாம் அதை ஒரு உற்சாகத்தில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு ஒரு காணொலி வந்து ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்குது. விஜய் கார் வந்தவொடனே அந்த ஊடகங்கள்லாம் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, இது பண்ணுறது முன்னே இது பண்ணுறாங்க. ஒரு தம்பி, ஒரு கேமராமேன் தம்பி வந்து காருக்கு முன்னாடியே போயிடுறாரு. கார் அடித்து பிரேக் அடிச்சோன்னா அவர் ஒரு பல்ட்டி அடித்து இதுவாகிறாரு. என்னடான்னு பதப்பதப்பாகிடுது. விஜய் இறங்கி வந்துட்டார். இறங்கி வந்து அப்புறம் அந்த தம்பி சம்மந்தப்பட்டவர்கிட்ட கேட்ட பிறகு தான் தெரியுது வந்து கரெக்டாக இருக்குங்களா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலை இல்லை இது ஏன் அப்படின்னு இது கேட்டிருக்காப்புல. இப்படி வந்தது அப்படி அவங்க இப்படி இருக்கா, தலைமை இப்படி இருக்காங்க வந்து நல்ல ஒரு விஷயந்தான் வந்து. மறுபடியும் 2வது முறையும் கேட்டிருக்காரு, ஒன்றும் ஆகலை இல்லை உங்களுக்கு அப்படின்னு. ஏன்னா 4 நாளைக்கு முன்னே அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா விஜய் வீட்டிலேருந்து கிளம்பி வர்றதுலேருந்து ஒரு தம்பி பைக்கிலேயே கேமரா வச்சுன்னு துரத்தின்னு வந்துருக்காரு. அங்கேயும் இங்கேயும் புகுந்து இறங்கின உடனே அவரை மட்டும் கூப்பிடுங்கன்னாப்லையா, அவரை மட்டும் உள்ளே கூப்பிடுங்கன்னு சொல்லி உள்ளே போன உடனே ஏங்க உங்களுக்கு இப்படி மாதிரி வேலை, ஏன் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன தானே படி சொல்லுவாங்க, நான் தானே வந்துகிட்டு இருக்கேன், ஏன் உங்களுக்கு நீங்கள் தள்ளி தான் வாங்கலை, இவ்வளோ தூரம் வந்து போகணுமா அப்படின்னு இது பண்ணியிருக்கா. அவர் கொஞ்சம் அப்படி இதுவாகிட்டு. இது நல்ல விஷயம் தான், எல்லாத்தையும் கவனிக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. அது தன்னால் மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு அந்த ஒரு மனோபாவம் வந்து விஜய்க்கு இருக்குது. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதை அப்படியே வந்து தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அவர் சொல்லணும் தான் என்னுடைய விருப்பம் கூட. இதை தொண்டர்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் சார். அவங்க வந்து இப்போது அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அவங்கள மட்டும் அதை எஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது, அவங்களோட கட்சியும் சேர்த்து வச்சு பேசுவாங்க. ஏன்னா எல்லாருமே கொடி கழுத்தில் போட்டிருக்காங்க, இல்லைன்னா பாக்கெட்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கட்சியை தான் இது பாதிக்கும் அப்படின்றத அவங்க கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். இல்லை அவரே என்ன சொல்லியிருக்கேன், நான் நம்ம இது பண்ண தான் இந்த நிகழ்ச்சி சொன்னவரே வந்து உங்கள் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க, போய் யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ரோட்டில் வந்து சாக்கடை அடைச்சிக்கிச்சு, அதை வந்து ஒரு நகராட்சியிலையோ அல்ல ஊராட்சியில் போய் தெரிவிங்க, இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, தண்ணி வரல, அதை போய் சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, யாருக்கும் தொந்தரவு பண்ணாதீங்க. குறிப்பாக வந்து வயதானவர்கள்கிட்ட நம்ம கட்சியை கொண்டு போய் சேருங்க, அவங்களுக்கு தெரிய வைங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. கண்டிப்பாக இதையும் ஒரு உத்தரவாக சொல்லுவார் வந்து, மேபி வந்து இதெல்லாம் அலப்பறெல்லாம் பண்ணாதீங்க, அமைதியாக இருங்க. 2026 தான் நம்முடைய, அதுதான் தொடர்ந்து விஜய் அந்த மாவட்ட செயலாளர்கள் தாண்டி நிர்வாகிகள்கிட்ட பேசுகிற விஷயம் என்னென்னா 2026 தான் நம்முடைய டார்கெட். ஏன்னா அப்படி நினச்சிருந்தா வந்து விக்கிரவாண்டி மாநாடு நடக்குது. மாநாடு நடந்து மறுநாள் பார்த்தீங்கன்னா சீமான் வந்து ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு, இந்த பக்கம் நில்லு, இல்லை கூமுட்ட அரசியல் பண்ணுறியா, அவனை லாரி அடிச்சுட்டு போயிடணுன்னு நீங்கள் சோஷியல் மீடியாவில் வச்சு தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. அடுத்து ஒரு 3 மணி நேரத்தில் அதை ஸ்டாப் ஆகிடுச்சு தெரியுங்களா.
விஜயோடைய உத்தரவு தான். யாருக்கும் எதிர்வினை ஆற்றாதீர்கள் தயவுசெய்து. நல்ல ஒரு விஷயம். நம்மளை என்ன வேணாலும் பண்ணி போயிட்டோம். நம்முடைய அர்ஜுனன் இலக்கு மாதிரி நம்முடைய இலக்கு வந்து 2026. அதை நோக்கி போனோம். என்ன வேணாலும் செய்வாங்க, என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுவாங்க, அதையெல்லாம் கண்டு காணாமல் போய்கிட்டே இருங்க அப்படின்னு அது வரவேற்கக்கூடிய விஷயம். அதை ஒரு மீட்டிங்காக நடத்தி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லணும்னு தான் என்னுடைய ஆசையும் கூட வந்து. சார், இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு இவங்க கூட்டணி வைக்கிறதுக்கு முதல்ல வாய்ப்பு இருக்குமா? இல்லை, முதல் விஷயம் கூட்டணி அமைத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியல் மூத்த பத்திரிகையாளர்கள், சில அரசியல் வல்லுநர்கள், அரசியல் தலைவர்கள் சொன்னது வந்து நீங்கள் சொல்கிற காரணம் கூட. தனித்து நின்னோம்னா ஒரு குறிப்பிட்ட ஓட் பேங்க்கை நம்ம காமிக்கலாம் வந்து இவ்வளோ சதவீதம்னு. அதை தவிர பார்த்திங்கன்னா எம்எல்ஏ வருவாங்களா இத்தனை சீட்டு அப்படின்ற முதல் தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்படின்னா அதிமுக மாதிரியான ஒரு வலுவான கட்சியினுடன் கூட்டணி சேர்ந்தால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஒரு 50 சீட்டு தராங்க அப்படின்னா அதில் நீங்கள் 15 எம்எல்ஏ ஜெயிச்சிங்கனாலே ஒரு பெரிய விஷயம் தான். நீங்கள் அடுத்த 2031 ரொம்ப ஈஸியாக பலமாக சந்திக்கலாம். அதே வேளையில் நீங்கள் சொன்ன கருத்து தான் வந்து இப்போ வந்து அதிமுகவோட கூட்டணின்னு அவங்க யாரும் இது பண்ணல. ஒரு செய்தித்தாளில் ஒரு முன்னணி நாளிதழில் தலைப்புச் செய்தியாக போஸ்டராக வந்தப்போ புஷியானந்த் தான் ட்ரிகர் ஆனார் வந்து. அது எப்படி நீங்கள் மக்களை குழப்புற வேலைலாம் ஊடகங்கள் பண்ணக்கூடாது, நாங்கள் எதுவும் இப்போலாம் கூட்டணி பேசலாம், அது இப்போவும் பேசவும் மாட்டாங்க. இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்குது தேர்தலுக்கு வந்து. 1.5 வருஷத்துக்கு ரொம்ப தூரமாக இல்லை வந்து கடகடன் போயிடும். அப்படி பேசவும் மாட்டாங்க. அதே சமயத்தில் வந்து கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் ஏன்னா அப்படின்ற ஒரு விஷயம் அது பேசுவாங்களா பேசலையான்னு. அதே வேளையில் நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுகவினுடைய ஐடி பிரிவில் இருந்த நிர்மல் குமார் அப்படின்றவர் இங்கே வந்து இணைஞ்சிருக்கார். இங்கே வந்து அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்கும்போது கண்டிப்பாக கூட்டணி வச்சுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே இருக்கும். ஒரு பெரிய கட்சியில் முக்கிய பொறுப்பில் தான் இருந்திருக்காரு அவர், சாதாரணமாக ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். ஆனால் காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறும்னாங்க வந்து. அதுமாதிரி காலம் மாறும்பொழுது இன்னும் இந்த தேர்தலுக்கான காலம் நெருங்கி வரும்பொழுது காட்சியும் மாறும். அது அரசியல் சினிமா மாதிரி அரசியலும் எல்லாம் ஒன்று தானே வந்து. இன்றைக்கி நண்பர்கள் நாளைக்கு எதிரிகள், இன்றைக்கி எதிரிகள் நாளைக்கு நண்பர்கள் கதையாவது மாறும் வந்து. அது நெருங்க 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 அதற்கான விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.